ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை லைஃப் ஸ்டைல் vlogs. இன்னைக்கு நம்ம கோவில்ல பிரசாதமா தரக்கூடிய கதம்ப சாதம் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அதுவும் காய்கறிகள்லாம் குழஞ்சிடாம பக்குவமா வேக வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல நான் சேர்த்திருக்க சாம்பார் பொடியோட ரெசிபி தனி வீடியோவா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அப்புறம் ஒரு டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, கதம்ப சாம்பாருக்கு தேங்காய் அரைச்சு விடாம தான் செய்யணும். இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம முதல்ல அரிசி பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி, 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 4 விசில் அளவுக்கு விட்டு நல்லா குழவா வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் கேரட், பீன்ஸ், பரங்கிக்காய், சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா சின்ன வெங்காயமும் சேர்த்து இந்த கதம்ப சாம்பார் செய்ய போறேன். நீங்க எந்த காய்கறி வேணா எடுத்துக்கலாம். நாட்டு காய்கறிகளை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நாம காய்கறிகள்லாம் கட் பண்ணி வைக்கும் போதே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல புளியவும் ஊற போட்டு வச்சுக்கலாம். இப்ப நான் காய்கறிகள் எல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். இதெல்லாம் முதல்ல சேர்க்க போறோம், அடுத்தடுத்து சேர்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிளேட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கதம்ப சாம்பாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ஸ் சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், குழம்பு பொடி 2 டீஸ்பூன். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி இன்னைக்கு நம்ம சேர்க்கிறோம். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த சாம்பார் பொடியும் குழம்பு பொடியும் நாங்க எப்படி ரெடி பண்றோம் அப்படின்ற வீடியோ கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இப்போ நான் ஒரு அடிகனமான பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி காரசாரமா செய்யற டிஷ்க்கெல்லாம் நெய் சேர்க்கும் போது நம்ம வயிறை குளிர்ச்சி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சமா கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் நீளமா கீரி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் நறுக்குனது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும், வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் நம்ம வச்சிருக்க தக்காளி, கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து இப்ப இதை நம்ம 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்க போறோம். வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வைக்க போறோம். இந்த காய்கறிகள்லாம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால நான் முதல்ல சேர்த்துக்கிறேன். சீக்கிரமா வெந்துரும் அப்படின்ற காய்கறி எல்லாம் அடுத்தடுத்து சேர்த்துக்க போறேன். இது வேகட்டும், அடுத்து பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கேரட், பீன்ஸ்லாம் பாதி அளவுக்கு குக் ஆயிடுச்சு. ஆஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தடுத்து காய்கறிகளை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வச்சிருக்க சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்குலாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் வாசி வேகணும். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு எல்லாம் முக்கால் வாசி வெந்து ரெடி ஆனதும் நம்ம வச்சிருக்க பரங்கிக்காயை உள்ள சேர்த்துக்கிறோம். உள்ள சேர்த்துட்டு தண்ணி குறைஞ்சிடுச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு புளிஜலம் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். புளிஜலம் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு கொதிச்சதும் அடுத்ததான் நம்ம வச்சிருக்க சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், குழம்பு பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கதம்ப சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப நாம இதை மூடி போட்டு வேக விட போறோம். இந்த சமயத்திலே பாத்தீங்கன்னா அந்த பரங்கிக்காயும் நல்லா வெந்துடும். மற்ற காய்கறிகள்லயும் உப்பு, புளி, காரம்ட்டு எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஸோ நம்மளுடைய கதம்ப சாம்பார் பாத்தீங்கன்னா அவ்வளோ சுவையா இருக்கும். இப்ப பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்ப நம்ம வேக வச்சிருக்க அரிசி பருப்பு சாதத்தை உள்ள பேட்சா சேர்த்து கிளறிக்கலாம். அரிசி பருப்பு சாதம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு லோ ஃப்ளேம்ல 1 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடுங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா போல டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே மாதிரி தான் கோவில்களுக்கு செய்யற கதம்ப சாம்பாரும் இதே மாதிரி தான் செய்வோம். ஆனா வெங்காயம் மட்டும் சேர்க்காம செய்யறோம். நம்ம வீட்டுல செய்யும் போது வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்கலாம். பட் வெங்காயம் சேர்க்கல அப்படின்னாலும் இதோடைய சுவை ரொம்ப அலாதியா தான் இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.